என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்றைக்கி ப்ரெட்டு கூட உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு போண்டா ரெசிபி தாங்க செய்து காட்ட போகிறேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செய்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சுலபமாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட்டு போண்டா செய்கிறதுக்குங்க நான் 6 ஸ்லைஸு ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது பாருங்க, ப்ரெட்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். அடுத்ததாக ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், பொடியை நறுக்கின ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், பொடியை நறுக்கின புதினா தழை, பொடியை நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சேருங்க. ஏன் சொல்கிறேன்னா, ப்ரெட்லேயும் உப்பு சுவை இருக்கும், அதே நேரத்தில் உருளைக்கிழங்குலையும் லைட்டாக அந்த உப்பு சுவை இருக்க தான் செய்யும் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் நம்ம போடுற அளவை விட கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோன்னே இப்படி போண்டா மாதிரி உருட்டி பாருங்கள், நல்லா கரெக்டாக வருதுங்க. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள். அப்படி தேவைப்பட்டதுன்னா 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன், அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் இதில் வெங்காயமும் புதினா கொத்தமல்லி மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இல்லைங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, கோஸு, கேரட்டுன்னு எந்த காய்கறி வேணாலும் கூட சேர்த்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இதில் என்ன மெயினானா, ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு தான் நீங்கள் வேக விடணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு மொறு மொறுன்னு போண்டா கிடைக்குங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பொறுமையாக வேகட்டுங்க. இது பாருங்க, எல்லாம் ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே வேகட்டும். போண்டா 2 பக்கமாக நல்லா செவந்து மொறு மொறுன்னு இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய ப்ரெட்டு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸ்டவ்வை நம்ம எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இதை செய்து பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ சாஸு இல்லை க்ரீன் சட்னி, இது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. டொமேட்டோ சாஸ் நான் வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு சிம்பிளாக செஞ்சது தான். நான் வேறு ஒரு டிஷ்ஷு செய்யும் போது இந்த டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். இந்த போண்டாவை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.